சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த 1 டம்ளருக்கு அரிசி எடுத்துருக்கேன், சிந்த. அதுக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அது இப்போ கழுவி ஊற வைக்க போகிறேன். இந்த அரை கிண்ணத்துக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை நான் கழுவி ஊற வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான காய்கறியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சௌச்சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 4 கத்திரிக்காய் கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அரிசியை ஊற வைக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பொடி வெங்காயம், காஞ்ச வத்தல், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி போடுறேன். மஞ்சள் பொடி போடுறேன். 1/2 ஸ்பூன் காயப்பொடி போடுறேன். இப்போ கேரட்டு, பீன்ஸு போடுறேன். சௌச்சவ், கத்திரிக்காய் போடுறேன். அரிசியும் பருப்பையும் போடுறேன். இப்போ காயெல்லாம் சேர்த்து 2 டம்ளர் வருதுனால நான் 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். முதல்ல காய் வதக்கையிலே புளியை ஊற்றணும், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் புளி கரைசலாம் ஊற்றுதேன். இப்போ தேவையான உப்பு போட போகிறேன். ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை பத்தினா போடுதேன். இல்லை முந்திரி பருப்பை வறுத்து போடுறேன். இப்போ மல்லித்தலை போடுதேன். இதை இப்போ கிளறிட்டு 2 விசில் வச்சு இறக்குனா போதும், சரி ரெடி ஆயிடும். சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு. காசி அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு தடியங்காவை துருவி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ முந்திரி பருப்பை போடுறேன். அதில் வச்ச தடியங்காவை போடுறேன். இது நல்லா வெந்துட்டு இப்போ 1/2 கப்பு தடியங்காய் எடுத்தேன். அதுக்கு இப்போ 1/2 கப்பு சீனி போடுவேன். ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போடுறேன். வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போடுறேன். இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ காசி அல்வா ரெடி ஆயிட்டு. சாம்பார் சாதம் பண்ணி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வடகம் பண்ணி வச்சுருக்கேன். கம்பு வடகம் இருக்குது. ஊறுகாய் பண்ணி வச்சுருக்கேன். காசி அல்வா பண்ணி வச்சுருக்கேன். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.